ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. யாரையும் நம்பி நீங்கள் கிடையாது, உங்களை நம்பி தான் அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான காலம். பூனை படுத்துருச்சுன்னா எலி கொண்டாட்டம் போடும், பயங்கரமாக ஆட்டம் போடும். அதே மாதிரி தான் உங்களை கிரகங்கள் லாக் பண்ணுச்சுன்னு ஒரே காரணத்துக்காண்டி உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் நீங்கள் இனிமேல் எந்திக்க மாட்டீங்க, நீங்கள் முன்னேறி வரமாட்டீங்கன்னு நினச்சி உங்களை விட பொருளாதாரத்திலேயோ அல்லது படிப்பிலேயோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் தன்னுடைய திறமையில் குறைவான நபர்கள் உங்களை வச்சு செய்கிறாங்க. எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம், சூழ்ச்சியின் அடிப்படையில் நம்ம ஜெயிச்சிட்டோம், அப்போ இவங்க இனிமேல் அவ்வளோதான், அப்டேட் ஆக மாட்டாங்க, இவங்களால முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க மனசில் ஒரு குதூகூலமாக இருக்காங்க. அந்த அத்தனை விதமான சூழ்ச்சிகள், அத்தனை விதமான செயல்பாடுகள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க அதிகமான உற்சாகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்பட போகுது. புதிய புதிய முயற்சிகள் எடுப்பீங்க, புது புது ஆஃபர் வரும். இதை பண்ணுங்கள் சார், உங்களுக்கு சூப்பராக இருக்கும், இதை பண்ணுங்கள் மேடம், நீங்கள் அப்டேட் ஆவீங்க, உங்களுக்கு இந்த புதிய தொழில் கொடுக்குறோம், இதை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி பேசுவாங்க. இவ்வளோ நாட்களாக பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை விஷயத்துலையும் சரி, உங்களுடைய தொழில் விஷயங்களையும் சரி, நீங்கள் தான் மற்றவங்கள தேடி போய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இப்போ அந்த சூழ்நிலை எல்லாமே மாறி இப்போ பார்ட்னர் உங்கள் மேலே ஒரு புரிதலோடு இனிமேல் செயல்படுவார். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் கிட்டத்தட்ட உங்கள் மேலே அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டே இருக்கார். ஏதாவது ஒரு குறை சொல்லிட மாட்டோமா, குறை சொல்லி வெளியே நிற்கிறோமா, குறை சொல்லி வெளியே தட்டி விட்டுருவோமா, இவங்க பார்ட்னர்ஷிப் விட்டு போயிட்டோம், நம்மளே தனியாக பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம அறிகிறோம். ஆனால் அந்த எண்ணம் எல்லாமே ரியல் ஒன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன. இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம மெயினாக பார்க்குறது பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஏன்னா அந்த தமிழ் மாத பலன்களாகவும் இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களுடைய பலன்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2025 அக்டோபர் மாதத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்கான ஒரு நல்ல விதமான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன. கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே ஒரு கம்பீரம் கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. யாரையும் நம்பி நீங்கள் கிடையாது, உங்களை நம்பி தான் அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான காலம். ஏன்னா இப்போ கடந்த காலங்களாக அதாவது சொல்லுவாங்கள்ல, பூனை படுத்துருச்சுன்னா எலி கொண்டாட்டம் போடும், பயங்கரமாக ஆட்டம் போடும். அதே மாதிரி தான் உங்களை கிரகங்கள் லாக் பண்ணுச்சுன்னு ஒரே காரணத்துக்காண்டி உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் நீங்கள் இனிமேல் எந்திக்க மாட்டீங்க, நீங்கள் முன்னேறி வரமாட்டீங்கன்னு நினச்சி உங்களை விட பொருளாதாரத்திலேயோ அல்லது படிப்பிலேயோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் தன்னுடைய திறமையில் குறைவான நபர்கள் உங்களை வச்சு செய்கிறாங்க. எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம், சூழ்ச்சியின் அடிப்படையில் நம்ம ஜெயிச்சிட்டோம், அப்போ இவங்க இனிமேல் அவ்வளோதான், அப்டேட் ஆக மாட்டாங்க, இவங்களால முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க மனசில் ஒரு குதூகூலமாக இருக்காங்க. அந்த அத்தனை விதமான சூழ்ச்சிகள், அத்தனை விதமான செயல்பாடுகள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே விடாமுயற்சி மூலமாக நீங்கள் முறியடிக்க போகிறீங்க. அத்தனை பேருடைய சூழ்ச்சியும் மண்ணை கவ்வ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இனிமே கொடுக்க போகுது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க அதிகமான உற்சாகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்பட போகுது. புதிய புதிய முயற்சிகள் எடுப்பீங்க, புது புது ஆஃபர் வரும். இதை பண்ணுங்கள் சார், உங்களுக்கு சூப்பராக இருக்கும், இதை பண்ணுங்கள் மேடம், நீங்கள் அப்டேட் ஆவீங்க, உங்களுக்கு இந்த புதிய தொழில் கொடுக்குறோம், இதை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி பேசுவாங்க. இவ்வளோ நாட்களாக பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை விஷயத்துலையும் சரி, உங்களுடைய தொழில் விஷயங்களையும் சரி, நீங்கள் தான் மற்றவங்கள தேடி போய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இப்போ அந்த சூழ்நிலை எல்லாமே மாறி நீங்களாக இருக்க போகிறீங்க. உங்களை தேடி எப்படி முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி 2 வருடங்களுக்கு முன்னாடி உங்களை தேடி
உங்கள்கிட்ட ஐடியா கேட்டு உங்களை இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு உதவியாக இருங்க அப்படின்னு கேட்டவங்க இந்த காலங்களில் உங்களை ரொம்ப லாக் பண்ணாங்க. இனிமேல் அந்த லாக் ரிலீஸ் ஆக போகுது. உடைக்க போகிறீங்க. எவ்வளோ பெரிய கேட்டால் இருந்தாலும் அடித்து தூக்கிடு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வேகத்தின் தன்மையில் அத்தனை விதமான சிக்கல்களையும் முறியடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய கன்னி ராசினியர்களாகிய உங்களுக்கு இருக்கப் போகிறது என்பது உண்மை. அதேபோல் சொந்தமாக தொழில் பண்ணுற நம்முடைய கன்னி ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு. நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீங்க. வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடுவாங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட சரக்கு வாங்கிட்டு போனோம், ஏற்கனவே உங்கள்கிட்ட தான் பொருள் வாங்கியிருந்தோம், ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் இன்னும் 4 பேர்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் எங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம், வாடிக்கையாளர்களாகிய அவர்கள் அனைவரிடமும் சொல்லுவாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு தொழிலில் வெற்றி அப்படிங்கிறது எதை வச்சு நிர்ணயம் பண்ணுவோம்னா, நம்மளை நம்பி வந்தவங்க, நம்மளை நாடி வந்தவங்க புன்னகையுடன் செல்வது, அதுக்கடுத்து அவங்க மூலமாக இன்னொரு 4 பேர் அப்டேட் ஆகி வர்றது, இதுதான் தொழிலில் வெற்றி. இதை தாண்டி நான் விளம்பரம் பண்ணேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற சூழ்நிலைலாம் எதுவுமே வெற்றியை குறிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. உங்களுடைய நன்மதிப்பு, உங்களுடைய வெற்றிக்கான விஷயங்கள், உங்களுடைய தொழிலை முன்னேற்றக்கூடிய சூழ்நிலை உள்ள நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாடிக்கையாளர்கள் இனிமேல் உங்களை நாடி உங்கள்கிட்ட பொருள் வாங்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதேபோல் நம்முடைய கன்னி ராசியில் யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்கிறீர்களோ, நேர்மையான முறையில் வேலை பார்க்கும் அத்தனை விதமான நபர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான மாதமாக இருக்க போது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்லேயுமே நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீங்க. உங்கள் பார்ட்னர் உங்கள் மேலே ஒரு புரிதலோடு இனிமேல் செயல்படுவார். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் கிட்டத்தட்ட உங்கள் மேலே அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டே இருக்கார். ஏதாவது ஒரு குறை சொல்லிட மாட்டோமா, குறை சொல்லி வெளியே அனுப்பிடுவோமா, குறை சொல்லி வெளியே தட்டி விட்டுருவோமா, இவங்க பார்ட்னர்ஷிப் விட்டு போயிடட்டும், நம்மளே தனியாக பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம அறிகிறோம். ஆனால் அந்த எண்ணம் எல்லாமே முறியடிக்க போகிறீங்க. ஏன்னா அந்த கம்பெனியை, உங்களுடைய கடையை நிர்வாகமாக மிகப்பெரிய ஒரு பொறுப்புடன் நிர்வாகம் பார்த்தது நீங்கள் தான், அதை உருவாக்குனதே நீங்கள் தான். அங்கேருந்து உங்களை வெளியே அனுப்பணும்னு சூழ்ச்சி நடந்துக்கிருக்கு, அதில் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள், நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான விஷயங்களிலும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றன. நம்முடைய கன்னி ராசியில் பிறந்த நம்முடைய பெண்கள் சகோதரிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, தங்க நகைகள் போட்டுட்டு போகிறீங்க வெளியே, வெள்ளி கொலுசுகள் நீங்கள் போட்டுட்டு போகிறீங்க வெளியேன்னா, நீங்கள் உங்களுடைய உடைமைகளை, உங்களுடைய பொருட்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கி ஒரு இஷ்டப்பட்டு வாங்கின அத்தனை பொருட்களையுமே ஈஸியாக அத்துட்டு போகிற அளவுக்கு தான் இப்போ உள்ள கலியுகத்தில் இருக்கிறது. ஸோ இதை நம்ம தடுக்க முடியுமான்னா, அது எப்போயுமே பார்த்திங்கன்னா அவங்களோட பிறவி குணத்தை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். அப்போ நம்ம சேஃப்டி, என்னென்ன விஷயங்களில் சேஃப்டியாக இருக்கணுமோ அந்தந்த விஷயங்களில் சேஃப்டியாக இருக்கணும். அதேபோல் நம்மளுடைய பெண்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்களுடைய வேலை பார்க்குற கம்பெனியில் உங்களை சில நேரங்களில் டார்ச்சர் கொடுத்து வந்த உங்களுடைய மேல் அதிகாரிகள் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதே போல் இனிமேல் உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த என்ன சொல்கிறேன்னா, அனுசரித்து போங்க, நீங்கள் எதை சமாளித்து பொறுமையாக போங்க அப்படிங்கிற வார்த்தையே இனிமேல் உங்கள் காதில் ஒலிக்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுவது. இந்த மாதத்தில் நீங்கள் நினச்ச பொருட்களை நினச்ச மாதிரி வாங்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம் என்று உறுதியாக சொல்ல முடியும். நம்மளுடைய கன்னி ராசினியர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போய் புதன்கிழமை வழிபாடு செய்யுங்க. புதன்கிழமை நம்முடைய கன்னி ராசி என்பர்கள் பெருமாள் கோவில் வழிபாடு செய்யும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கப் போகிறது. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இந்த பொது பலன் அப்படின்னு சொன்னாலே கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது மைனஸாக இருக்கட்டும், எதுனாலும் 20% ஏற்படும்.
அதில் நம்ம ஊடால வீடியோவில் சொன்ன அத்தனை விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள், இது எப்போயுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இப்போ உங்களோட லைஃப்பில் நிறைய கேள்விகள் இருக்கும். வீடு கட்டுறதுலேருந்து, ஒரு சுப நிகழ்ச்சியிலேருந்து, பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுலேருந்து, கணவன் மனைவி ஒற்றுமை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவனை இன்னொருத்தவங்க அபகரிச்சிட்டாங்க, உங்கள் மனைவியை தேவையில்லாத செயல்பாடுகள் செய்ய வச்சுட்டாங்க. ஸோ இப்படி நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனைகள், ஒரு மனசில் பாரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், இதை எப்போ கடந்து வருவோங்கிற கேள்விக்குறிகள் அதிகமாக வைத்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. நம்ம ஸ்டாஃப் தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு உரிய அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக, மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள், பரிகார முறைகள் எல்லாத்தையும் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.